சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆகலல்லம்மா, நல்லா தானே இருக்க? நல்லா இருக்கல்ல? எதுவுமே பேச மாட்டேங்கிற. உனக்கு ஒண்ணும் ஆகல பார்வதி, சொல்லுமா. அன்னைக்கு எதுவும் ஆகலம்மா. அதுக்குள்ள நம்ம கட்டெரும்பு வீட்டுக்கு வந்து அண்ணிய காப்பாத்திட்டாரு. கட்டெரும்பு அந்த கடவுள் தான்ப்பா உன்னை சரியான நேரத்துல வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. ஐயோ, என் மருமக பார்வதி உயிரையே நீ காப்பாத்திருக்கப்பா. அவளை மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தையும் சேர்த்து 2 உயிரையும் நீ காப்பாத்திருக்கப்பா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் வம்சத்தை காப்பாத்தின குலதெய்வம் பண்ணி. ஆமா பார்வதி, உன்னை கொலை பண்ண வந்தவனோட முகத்தை பாத்தியா? அவன் யாரு என்னன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? சொல்லுமா, எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்வதியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணணும்? இது அப்படியே விடக்கூடாது. அம்மா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேம்மா. அவங்க யாருன்னு விசாரிச்சு கண்டுபிடிப்பாங்க. நீங்க பயப்படாதீங்கம்மா. இதுல கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு என்ன இருக்கு? யார் வந்திருப்பா, அவங்கள யார் அனுப்பியிருப்பான்னு எல்லாமே எனக்கு தான் நல்லா தெரியுமே. மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமாடி, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே எதிரி யாரு? நம்ம பார்வதி வாழவே கூடாது, அவ வயித்துல வளர்ற குழந்தை அழிக்கணும்னு நினைக்கிறது அந்த மலர் மட்டும் தானே. அவதான் ஆளை வச்சு இத பண்ணிருக்கணும். ஏற்கனவே என் பிள்ளைய கொலை பண்ண பார்த்தா, அப்புறம் என் மருமகளை கொலை பண்ண பார்த்தா, இப்போ திரும்பவும் வீட்டுக்கே ஆளை அனுப்பி அவளோட வன்மத்தை தீக்க பாத்திருக்கா. ஐயோ, எப்படியோ இந்த தடவை அந்த கடவுள் புண்ணியத்தினால பார்வதிக்கு எதுவும் ஆகல. எல்லாத்துக்கும் அவ மட்டும்தான் காரணம். சும்மா நிறுத்துங்கம்மா. மலர்தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஏன் அவ மேலேயே பழிய போடுறீங்க? என்ன கட்டெரும்பு, உனக்கே அவளை சொன்னதுமே கோபம் வருது? பார்வதிய ஒருத்தன் கொல்ல வந்திருக்கா, அத பத்தி யோசிக்காம அந்த மலர் மேல பழி போட்டுட்டேன்னு கோவப்பட்டு என்னையே எதிர்த்து பேசுற. என்ன உன் சங்கதி? இல்லம்மா, நான் கோவப்படல. மலர்தான் பண்ணிருப்பான்னு எதுக்கு அவ மேலேயே சந்தேகப்பட்டு இருக்கீங்கன்னு தான் கேக்குறேன். ஒருவேளை இத வெளியில இருந்து வேற யாராச்சும் கூட பண்ணிருக்கலாம்ல. மலர் மேலேயே கவனமா இருக்காம அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் பார்வதி எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பா இருக்க முடியும். ஆமாமா, எனக்கும் கட்டெரும்பு சொல்றது சரின்னு தான் தோணுது. இது வேற யாராவது பண்ணிருக்காங்கம்மா. மலர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. ஏய், உங்களுக்குலாம் அவளை பத்தி என்னடி தெரியும்? எனக்கும் பார்வதிக்கும் அந்த சதிகாரி செய்யற சதி எல்லாமே தெரியும். கொலை முயற்சி நடந்ததா ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது இந்த வீட்ல இருந்து தானே? ஆமா சார், நான் தான் ஃபோன் பண்ணேன். என்னமா நடந்தது, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அத நான் சொல்றேன் சார். வந்த முகத்தை யாராவது பாத்தீங்களா? இல்ல சார், அவன் முகமூடி போட்டிருந்தான், பார்க்க முடியல சார். அப்படியா? வீட்ல சிசிடிவி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல சார். கான்ஸ்டபிள் சார், இந்த தெருவில் இருக்கிற வீட்ல ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரிங்க சார், பாக்குறேன். உங்களை கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னா உங்களுக்கு நிச்சயம் யாராவது எதிரிங்க இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்காமா? ஆமா சார், சந்தேகம் இருக்கு சார். என் குடும்பத்தை எப்ப அழிக்கலான்னு எதிர்பார்த்து ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா சார். அவதான் ஆள் அனுப்பி என் மருமகளை கொலை பண்ண பாத்திருப்பா. யாருமா அது? என் மருமகளோட தங்கச்சி மலர்னு ஒருத்தி இருக்கா சார். அவதான் இதுக்கெல்லாம் காரணம். சார், தயவு செய்து அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுங்க சார். அவ வெளியில இருக்கிற வரைக்கும் என் மருமகளோட உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம் சார். என் மருமகளை காப்பாத்தி கொடுங்க சார். ஏமா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாமா? உங்க தங்கச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் நம்புறீங்களா?
வேணாம் பார்வதி, மலர்தா காரணம் மட்டும் சொல்லிடாத. சொல்லுங்கம்மா, நீங்க நம்புறீங்களா? ஆமா சார், இதெல்லாம் அவதான் பண்ணிருக்கா. அண்ணி, எனக்கும் அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. சரிம்மா, நான் அவங்கள விசாரிக்கிறேன். கான்ஸ்டபிள், சார். இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேடம், இந்த வீக் நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன்ல 6 லட்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். ஓ, இதை நாம லாஸ்ட் வீக் ப்ரொடக்ஷனோட கம்பேர் பண்ணா 1 லட்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். குட். போன மந்தை விட இந்த மந்த் நல்லாவே டெவலப் பண்ணிருக்கீங்க. இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வர்க்கர்ஸ்க்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே? அவங்களுக்கான சம்பளம் எல்லாம் கொடுத்தாச்சுல்ல? கொடுத்தாச்சு மேடம். அர்ஜுன் சார் போன வாரமே அதுக்கான செக்ல சைன் பண்ணி கொடுத்துட்டார் மேடம். ஆமாம்மா. ஓகே. அர்ஜுன், இந்தா நீயும் ஒரு தடவை செக் பண்ணிடு. அம்மா, நீங்க பாத்துட்டீங்கம்மா, அது போதும். இந்தாங்க, நீங்க கம்பெனிக்கு போங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் ஒரு 1 ஹவர்ல கம்பெனிக்கு வந்துடுவேன். நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க.